அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நல்வாசலின் வழியே அல்லது கிறிஸ்துவும் நல்லொழுக்கமும் நூலின் 5வது தலைப்பாக நடு தண்டும் கிளைகளும் பார்க்க இருக்கிறோம். நடு தண்டும் கிளைகளும். நான் நடு தண்டாக இருக்கிறேன். நீங்கள் கிளையாக இருக்கிறீர்கள். எவன் ஒருவன் என்னில் அடைக்கலம் நாடுகிறானோ அவன் இதயத்தில் நான் இருக்கிறேன். அவன் வாழ்வு கனிந்த விளைவுகளை ஈவதாக இருக்கும். நடு தண்டின்றி கிளை உயிரோட்டமாக இல்லாதது போல. நானின்றி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு கிறிஸ்து என்பது அன்பின் உள்ளுணர்வாகும். அது மனிதனுள் என்றும் உறையும் நிலையான உண்மையாகும். மனித வடிவம் என்பது அது காட்சி தருகின்ற கோயில். அது மனித ஆளுமைகளின் வாயிலாகவே தன் உணர்வோடு வெளிப்படுகிறது என்றாலும். அது தன்னியல்பாகவே அனைத்துக்கும் பொதுவான பாகுபாடற்ற தன்மையை கொண்டதாகும். அது என்றும் நிலையான அறநெறியாகும். அதுவே வாழ்வின் மூலமும் ஆதாரமும் ஆகும். அன்பு என்ற இந்த அறநெறியில் எல்லா அறிவும் புத்தி கூர்மையும் மெய்ஞானமும் அடங்கியிருக்கின்றன. தன் வாழ்வின் மூலவட்டமே அந்த அன்புதான் என்று ஒருவன் உணரும் வரை அவன் கிறிஸ்துவை முழுதும் உணர்ந்தவன் ஆகமாட்டான். அவ்வாறு உணர்வதே பரிணாம வளர்ச்சியின் மகுடம் ஆகும். இருப்பிற்கான உயர்வான லட்சியமாகும். அதை அடைவது என்பது அனைத்து பிழை அறியாமை மற்றும் பாவங்களிலிருந்து விடுபடுவதாகும். முழு மீட்சியை அடைவதாகும். இந்த அறநெறி எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் அதன் இருப்பையும் ஆற்றலையும் மறைக்கின்ற சுயநல கூறுகளை தொடர்ந்து இறுகப்பற்றிக் கொண்டிருப்பதால். மனிதர்களால் அது அறியப்படாமல் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கிறது. மனித இயல்பின் ஒவ்வொரு சுயநல கூறும் மாறக்கூடியதும் அழியக்கூடியதும் ஆகும். அவற்றை இறுகப்பற்றிக் கொண்டிருப்பது என்பது உண்மையின் மறுப்பை நிழலை இறப்பை தழுவிக் கொண்டிருப்பது ஆகும். சடப்பொருள்கள் சார்ந்த புற உலகில் எந்த ஒரு பொருளையும் அதன் குறுக்கே அல்லது மறிக்கும் விதமாகவோ இருக்கும் மற்ற பொருட்களை நீக்கும் வரை அதை நாம் கைக்கொள்ள முடியாது. அக உலகிலும் அதே போல்தான் ஒரு நிலையான அறநெறியை உணர்வதற்கு முன் தன்னியல்பாகவே மாறும் தன்மை கொண்ட ஒவ்வொரு கூறும் தகர்க்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் அன்புதான் அவனுள் என்றும் உறையும் நிலையான உண்மை என்று அறிவதற்கு முன். அதன் தெள்ளிய வெளிப்படுதலைத் தடுக்கும் அனைத்து மனித உந்துதல்களையும் அறவே கைவிட வேண்டும். இதை அவன் செய்வதால் அவன் அன்போடு ஒன்று கலக்கிறான். அன்பாகவே மாறுகிறான். இப்பொழுதும் எப்பொழுதும் இறைவனோடும் தெய்வீகத்தோடும் தான் ஐக்கியமானவன் என்பதை அப்போது அவன் உணர்கிறான். இயேசு தனது சுயத்தின் மீது கொண்டிருந்த முழுமையான வெற்றியினால் பேருண்மையின் செயல்பாடுகளோடு தான் ஒன்றுகலந்து இருந்ததை உணர்ந்து அதை தனது செயல்பாடுகளால் வெளிப்படுத்தினார். விருப்பு வெறுப்பற்ற அன்பின் கட்டளைக்கு தன்னையே முழுமையாக ஒப்படைத்தார். அவர் கிறிஸ்து நிலையை உண்மையாகவே எய்தினார். எனவே அவர் கிறிஸ்து என அழைக்கப்பட்டார். இயேசு நானின்றி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லும்போது. அவர் அழியக்கூடிய தன் உடல் வடிவைக் குறித்து குறிப்பிடவில்லை. ஆனால் தன் வாயிலாக வெளிப்பட்டுக் கொண்டிருந்த பிரபஞ்ச அன்பின் துடிப்பைத்தான் அவர் சொன்னார். அவரது இந்த கூற்று பேருண்மையைப் பற்றிய ஒரு எளிய அறிவிப்பாகும். மனித செயற்பாடுகள் சுயநல நோக்கங்களுக்காக செய்யப்படும்போது வீணானதாகவும் வெற்றுத்தன்மை கொண்டதாகவுமே இருக்கும். மனிதனே அழியக்கூடியவன்தான் தன் சுயநல உந்துதல்களை நிறைவேற்றிக் கொள்ள வாழ முற்படும் போது. அவன் இருளில் மூழ்கி இறப்பை குறித்த அச்சத்தில் இருக்கிறான். மனிதனுள் இருக்கும் மிருகத் தன்மையால் ஒருபோதும் தெய்வத்தன்மையை உணரவோ அதன் அழைப்புக்கு ஒத்திசையவோ முடியாது. தெய்வத்தன்மை மட்டுமே தெய்வீகத்தை உணர முடியும். அதன் அழைப்புக்கு ஒத்திசைய முடியும். மனிதனுள் இருக்கும் காழ்ப்புணர்வின் துடிப்பு ஒருபோதும் அன்பின் துடிப்போடு ஒன்றுகலக்க முடியாது. அன்பை கொண்டுதான் அன்பை உணர்ந்து இயைந்து செயல்பட முடியும். மனிதன் தெய்வீக இயல்புகளை கொண்டவன். அன்பால் உருவானவன். அவன் இதுகாரும் கண்மூடித்தனமாக இறுகப் பிடித்திருந்த களங்கமான சுயநல கூறுகளை கைவிட்டு. கிறிஸ்துவின் உள்ள துடிப்பான சுயநலம் கலவாத பேருண்மையை நோக்கி செல்லும்போது. அவனால் இதை இயல்பாகவே உணர முடியும். மன மாசின்மை பணிவு இரக்கம் மெய்யறிவு மற்றும் அன்பு ஆகியவைகளே அந்த பேருண்மைகளாகும். எந்த விதமான முன்னிபந்தனையுமின்றி சில சுயநல கூறுகளை துறப்பதையே இயேசுவின் ஒவ்வொரு கட்டளையும் அதனை செயல்படுத்துவதற்கு உரிய தகுதியாக விதிக்கிறது. மனிதன் பொய்யை இறுகப் பற்றிக் கொண்டிருக்கும்போது உண்மையை உணர முடியாது.
அவன் பிழையை கைவிடாதிருக்கும் போது உண்மையின் பணியை அவனால் செய்ய முடியாது. உடல் இச்சை, காழ்ப்புணர்வு, தற்பெருமை, வீண் ஆரவாரம், தன்முனைப்பு, பேராசை போன்றவைகளை ஒருவன் போற்றி ஆராதிக்கும் போது அவனால் எதுவும் செய்ய முடியாது. காரணம், இந்த பாவத்தின் கூறுகள் மேற்கொள்ளும் பணி என்பது பொய்யானது, அழியத்தக்கது. அவனுள் உறையும் அன்பின் உணர்விடத்தில் அவன் அடைக்கலம் நாடும் போதுதான் பொறுமையானவனாக, கனிவானவனாக, மனத்தூய்மையானவனாக, இரக்கமும் மன்னிப்பும் நிறைந்தவனாக இருக்கும் போதுதான் அவன் நன்மையின் பணியை செய்கிறான், வாழ்வின் கனிகளைத் தாங்கும் கிளையாக இருக்கிறான். திராட்சை கொடியானது அதன் கிளைகள் இல்லாமல் திராட்சை கொடியாக இராது. அந்த கிளைகளும் கனிகளை தாங்காமல் முழுமை பெறாது. அன்பு என்பது முழுமையாக புரிந்துகொள்ளப்பட்டு மனிதனது ஒழுக்கமுறைகளில் வெளிப்படும் வரை, மனிதனால் வாழப்படும் வரை அன்பு நிறைவு பெற்றிருக்கவில்லை. அன்பின் கொடியோடு மனிதன் உணர்வு நிலையில் தவழ வேண்டும் என்றால் அவன் எல்லா சண்டை சச்சரவுகளை, காழ்ப்புணர்வுகளை, கண்டனங்களை, மன மாசுகளை, ஆணவ அகம்பாவத்தை, தன் முனைப்பை கைவிட்டு அன்பான எண்ணங்களையே எண்ண வேண்டும். அன்பான செயல்களையே செய்ய வேண்டும். இவ்வாறு அவன் செய்வதால் தன்னுள் இருக்கும் தெய்வீக இயல்பை விழித்து எழச் செய்கிறான். இதுவரையும் அதனை மறுத்து அதை சிலுவையில் அறைந்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு முறையும் ஒருவன் கோபத்திற்கு, பொறுமையின்மைக்கு, பேராசைக்கு, அகம்பாவத்திற்கு, தற்பெருமைக்கு அல்லது எந்த வகையான சுயநலத்திற்காவது இடம் கொடுக்கும்போதும் அவன் கிறிஸ்துவை மறுக்கிறான், அன்பின் வாயிலிலிருந்து தன்னை வெளியேற்றிக் கொள்கிறான். கிறிஸ்து இவ்வாறுதான் மறுக்கப்படுகிறதே தவிர வடிவமைக்கப்பட்ட ஒரு மதப்பிரிவை கடைப்பிடிக்க மறுப்பதால் அல்ல. எவன் தனது தொடர் முயற்சியால் தனது பாவங்களை எல்லாம் விட்டு விலகி தூய்மையானவனாக மாறுகிறானோ அவனால் மட்டுமே கிறிஸ்துவை அறிய முடியும். எல்லா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மன ஓய்வின்மைக்கும் ஊற்று கண்ணாக இருப்பது அழியக்கூடிய தான் என்ற சுயம்தான். எவன் அந்த சுயத்தை வெல்லும் பெருமுயற்சியில் ஈடுபட்டு புரிந்துணர்வு உள்ளவனாக, கனிவானவனாக, நிம்மதியானவனாக, அன்பானவனாக மற்றும் மனமாசில்லாதவனாக ஆகிறானோ அவனால் மட்டுமே கிறிஸ்துவை அறிய முடியும். பாவத்திலிருந்து மனிதனுக்கு அடைக்கலம் அளிப்பது பாவமற்ற அன்பே. எவன் அந்த அன்பைத் தவிர மற்றவற்றையெல்லாம் விரைந்து மறையக்கூடியதாக, பொய்யானதாக, தகுதியற்றதாக கருதி கைவிடுகிறானோ, இதயத்தாலும் மனதாலும் செயலாலும் அனைவரிடமும் அன்பை செலுத்துகிறானோ, எந்த களங்கமான அல்லது துன்புறுத்தும் எண்ணங்களை எண்ணாமல் இருக்கின்றானோ அவன் தன் வாழ்வின் நிலையான அறநெறிகளை காண்கிறான். நிலையான வாழ்வுடன் ஒன்றர கலந்திருத்தல் குறித்த முழு அறிவை பெறுகிறான், முடிவில்லாத பெரு நிம்மதியை காண்கிறான். இந்நூலின் அடுத்த தலைப்பு மீட்புக்குரிய இந்நாள். அதை அடுத்த காணொளியில் காண்போம். அன்பு உள்ளங்களுக்கு ஒரு வேண்டுகோள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பார்க்கும் வீடியோக்களுக்கு லைக் செய்தும் ஷேர் செய்தும் உங்களுடைய ஆதரவினை வழங்க கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.